ஹாய், வெல்கம் டு ஆனந்தி கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு சீக்கிரமாகவும் செய்யணும் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றப்போ நம்மளுக்கு இந்த எள்ளு சாதம் தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது பேச்சுலர் பிகினர்ஸுக்கெலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாதம் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எள்ளு சாதம் செய்வதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம இது மாதிரி வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எள்ளு சாதத்துக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கி வந்திருந்தாலே போதும். இது கூடவே நம்ம வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதங்கினாலே போதும். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும், அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இது கூடவே நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் இப்போ செய்கிற இந்த எள்ளு சாதத்தை 1லேருந்து 3 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம், அந்த அளவுகளோட நான் செய்கிறேன். இந்த எள்ளு சாதத்தில் நம்ம 2 விதமாக செய்யலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் முட்டையை சேர்த்து செய்யலாம். முட்டையை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா நம்ம முட்டை நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூடவே நான் எள்ளை ஏற்கனவே ஒரு பேனில் போட்டு வறுத்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவும் மழமான இல்லாமல் இந்த அளவுக்கு பருன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளு நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எள்ளு பொடியை சேர்த்துட்டு இது கூடவே பெப்பர் நான் இப்போ மிளகு சேர்த்துக்க போகிறேன், மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் நீங்கள் எப்போவுமே வீட்டில் அரைக்கிற போது வறுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகுத்தூள் இந்த எள்ளு பொடியெலாம் நல்லா இந்த முட்டை கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு
இந்த எள்ளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த எள்ளு சாதத்தை வந்து நம்ம இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் செய்யணும், ஹெல்த்தியாகவும் எடுத்துகிட்டு போனோன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் இருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி நம்ம எள்ளு சாதம் சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஒயிட் ரைஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு நம்ம இது சாதம் உடையாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வாசனைக்காக மேலே கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.